ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 4/4/2024 வியாழக்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, மேல் நோக்கு நாள். சுபமுகூர்த்தம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மீன லக்னம், இருப்பு 1 நாழிகை 22 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 10 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12 மணி 12 நிமிடங்கள் வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:26 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று காலை 9:38 மணி வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். கரணம் இன்று அதிகாலை 1:11 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பிற்பகல் 12:12 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 11:06 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய்களில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும், நவகிரகங்களில் உள்ள புத்திரக்காரகராகிய ஸ்ரீ குரு பகவானை மனமுருகி வழிபட மனக்குறைகள் தீரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி மற்றும் செவ்வாய், மீனராசியில் ராகு, புதன், சூரியன் மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள். எண்ணிய எண்ணங்களை செயல்படுத்தி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மனதில் ஒருவித கற்பனை திறன் அதிகமாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் தொலைபேசி மூலம் அருமையான வாய்ப்புகளை உங்களுக்கு தருவார்கள். வருமானம் திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக அமையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும். அரசியல்வாதிகள் பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரிடம் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்ந்து நெருக்கம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை யோசிப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் பாக்கியமான சூழ்நிலைகள் அமையும். தந்தை வழி உறவுகளின் மூலம் நன்மைகளும் ஆதாயங்களும் வந்து சேரும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். மருத்துவ செலவுகள் குறையலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உங்களின் திறமைக்கு ஏற்ப உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக அமையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். நீண்ட நாளைய பிரச்சனை ஒன்று இன்றைய தினம் அருமையாக முடிவுக்கு வரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும்.
அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தந்தையின் ஆதரவு அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு மனமகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தக்ஷாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினமும் சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று சங்கடமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். மனதில் உற்சாகம் குறையும். தெம்பு குறைவதற்கு சில நேரங்களில் பிரச்சனைகளும் அதிகமாகலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையும். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதமாகி எரிச்சல் படுத்தும். உத்தியோகத்தில் வேலை பளு திடீரென அதிகரிக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது அவசியம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் குறையலாம். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து தரலாம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித குழப்பம் தோன்றும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்திரன் களத்திரஸ்தானத்தில் உலா வருவதால் கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை நிலவும். விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வருமானம் திடீரென வந்து சேரலாம். நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக அமையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அதிக முன்னேற்றம் உண்டாகும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சுபிக்ஷகரமாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். திருமண வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்திரன் பகை ருண ரோகஸ்தானத்தில் உலா வருவதால் உத்தியோகத்தில் திடீரென வேலை பளு அதிகரிக்கலாம். கொடுத்த கடன்கள் வசூலாவதில் சில பிரச்சனைகள் உண்டாகலாம். பொறுமை காப்பது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நடந்து கொள்ளக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வருமானம் ஓரளவிற்கு திருப்திகரமாக அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது அவசியம். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவது உங்கள் மனதிற்கு ஆறுதலை அளிக்கும். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த அச்சம் குறையும். இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் இனிமையாக நடைபெறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் பஞ்சமஸ்தானமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும் என்பதால் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு தரிசனம் மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் உள்ள தெளிவும் உடல் தெளிவும் கிடைக்கும். வருமானம் திடீரென வந்து சேரலாம். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள்.
வருவார்கள். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் தோன்றி மறையலாம். இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் எழும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் சுகஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் உண்ணும் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் எதிர்பாராமல் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் உறுதியாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு என்ன என்று தெரிந்து கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத ஒரு நன்மை ஒன்று நடைபெறும். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவுகளின் வருகையால் இல்லம் களை கட்டி இருக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் தைரியஸ்தானமாகிய சகாயஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் எல்லா விஷயங்களையும் அருமையாக செய்து முடித்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மனதில் சில நேரங்களில் தைரியம் கூடும். வருமானம் திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு சிறப்பான நன்மை நடைபெறும். உங்கள் தன்னம்பிக்கை உயர்வதால் எடுத்த காரியங்களை அருமையாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளையும் நிர்வாகிகளையும் கவர்வீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக அமையும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்பு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தைரியமான சூழ்நிலை அமையும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் தைரியம் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எந்த ஒரு வேலையையும் சிரத்தையுடன் செய்து முடித்து மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபோடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் தனவரவு ஓரளவிற்கு சிறப்பாக வந்து சேரும். சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக அமையும். வருமானம் திடீரென வந்து சேருவதால் சிலருக்கு சேமிக்கும் எண்ணம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாகவும் லாபகரமாகவும் செல்லும். உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும். அரசியல்வாதிகள் சுபிக்ஷகரமாக செயல்படுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்வதால் புதிய முதலீடுகளை இன்றைய தினம் அருமையாக புகுத்தலாம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் திக்குமுக்காட வைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினமும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் ஓரளவிற்கு திருப்திகரமான சூழ்நிலை அமையும். கணவன் மனைவிக்கிடையே பேசும் வார்த்தைகளில் கவனம் வைப்பது நல்லது. வருமானம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் சில நேரங்களில் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம்
கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் சற்று குறையலாம். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து தருவார்கள். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும். புதிய முதலீடுகளை தயவு செய்து இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித தைரியம் குறையலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் அயன சயன ஸ்தானமாகிய விரயஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் திடீரென வெளியூர் பிரயாணங்களின் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வருமானம் வந்து சேர்ந்தாலும் செலவுகளும் அணிவகுத்து டான்ஸ் ஆடும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். நண்பர்கள் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு திடீரென ஒரு செலவு வந்து சேரலாம். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரிடம் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து சார பரமேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் லாபஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் அருமையான வாய்ப்புகள் அதிகாலையிலேயே வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் வந்து சேரலாம் பல மடங்கு. உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாகவும் அருமையாகவும் செல்லும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நன்மைகளும் ஆதாயங்களும் கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப் பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடைபெறும். சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.